வணக்கம். உங்கள் வீட்டு பூஜை அறை எப்படி அமைக்க வேண்டும் என்பது தெரியுமா? மனதிற்கு நிம்மதியை தருவது ஆண்டவன் சந்நிதி. அதுபோலவே ஒரு வீட்டில் உள்ள பூஜை அறையும் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில முக்கிய குறிப்புகள். ஒரு வீட்டில் பூஜை அறை வடகிழக்கில் அல்லது வடக்கில் அல்லது கிழக்கில் அமைக்கப்பட வேண்டும். பெரிய வீடாக இருந்தால் வீட்டின் மைய பகுதியில் பூஜை அறை அமைக்கலாம். ஒரு பெரிய வீட்டில் 2 தளங்கள் இருந்து எல்லோரும் அந்த வீட்டில் ஒரு குடும்பமாக வசித்தால் அவற்றில் தரைத்தளத்தில் பூஜை அறை இருக்க வேண்டும். பூஜை அறையின் கடவுளின் படம் அல்லது உருவம் கிழக்கு திசை பார்த்து இருக்க வேண்டும். அதாவது நாம் வணங்கும் போது கடவுளின் படங்கள் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். மேற்கு நோக்கியும் இருக்கலாம். பூஜை அறையின் வழிபடும் பகுதியில் வடகிழக்கு மூலையில் ஒரு பித்தளை சொம்பில் அல்லது டம்ளரில் நீர் பிடித்து வைக்க வேண்டும். இந்த நீரை தினமும் மாற்ற வேண்டும். தென்கிழக்கு மூலையில் குத்து விளக்கை வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பூஜை அறையில் இறந்து போன முன்னோர்களின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது. பூஜை அறையை குப்பைகள் இன்றி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பூஜை அறை சுவர்களின் வண்ணம் வெள்ளை அல்லது இளம் மஞ்சள் அல்லது நீல நிறத்தில் இருக்க வேண்டும். பூஜை அறையை வழிபடுவதற்கு, தியானம் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். சில வீடுகளில் இடப்பற்றாக்குறை காரணமாக படுக்கை அறை அல்லது சமையல் அறை சுவர்களில் உள்ள அலமாரிகளை பூஜை அறையாக பயன்படுத்துவது உண்டு. அப்படி இருந்தால் வழிபடும் நேரம் தவிர அந்த அலைமாரியை மூடி வைக்க வேண்டும். அதாவது கதவு இருந்தால் அதை அடைத்து வைக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துணித்திரை கொண்டு மூடி வைக்க வேண்டும். சில சமயங்களில் கதவு உள்ள மரப்பெட்டிகளில் கடவுள் படங்களை வைத்து வழிபடுவதும் உண்டு. இதை சமையல் அறையின் வடகிழக்கு மூலையில் வைக்கலாம். கழிப்பறையின் சுவர்களில் உள்ள அலமாரிகளில் பூஜை அறை அமைக்கக்கூடாது. அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பூஜை அறைக்கு 2 கதவுகள் இருக்க வேண்டும். அவை வெளிப்புறமாக திறக்கும்படி இருக்க வேண்டும். ஒரு பூஜை அறை மாடிப்படிகளின் கீழ் அமைந்து இருக்கக்கூடாது. பூஜை அறையில் மந்திர உச்சாடனங்களை தினமும் 1-2 தடவை ஒளிபரப்பாகும்படி செய்ய வேண்டும். அல்லது நாமும் வாய்விட்டு உச்சாடனம் செய்யலாம். இது வீட்டில் நேர்மறை எண்ணங்களை கொண்டு வரும். அனைத்தையும் விட பூஜை அறையில் மனதை ஒருமுகப்படுத்தி தீர்க்கமாக நமது பிரார்த்தனையை கடவுளிடம் முன்வைக்க வேண்டும். அது 1 நிமிடம் நீடித்தாலும் கூட போதுமானது. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.